ஓட்டுநர் சொந்தங்களுக்கு வணக்கம். தங்கபாண்டி பத்திரி நண்பர்களே, இப்ப இந்த சங்ககிரியில நடந்த பிரச்சனை, அதாவது இந்திய அரசியல் அமைப்பு மோட்டார் வாகன சட்டப்படி மோட்டார் என்னைக்கோ லெப்ட் சைடு தான் போகணும். இப்ப 4 வழி சாலைன்றப்ப வலது பக்கமும் இடது பக்கம்னு 2 டிராக் போட்டிருக்காங்க. அதுல சரியாக சட்டத்தை மதித்து போகக்கூடிய வாகனம், அந்த வாகனத்துல தான் கேமரா இருக்கு. அதை மீறின ஒரு வாகனம், ஒரு கம்பெனியோட பஸ் ஆப்போசிட்ல வருது. அங்க வந்த காவலர் தப்பு யார் மேலன்றது அந்த காவலர்களுக்கு நல்லா தெரியும். இந்த லாரிக்கு பின்னாடி திருச்சி பஸ் முதல் கொண்டு நிக்குதுன்னு அந்த காவலரே சொல்றாரு. அந்த வீடியோ பதிவிலே பதிவாயிருக்கு. ஆப்போசிட்ல இருக்கிற வேனை எடுக்க சொல்லாமல் இந்த லாரி டிரைவரை இறங்க வச்சு அவர்கிட்ட வாடா சண்டைக்குன்ற மாதிரி நீ ஆம்பளையா நான் ஆம்பளையான்னு பேசி அவரை அடிச்சு அவரை மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்காரு. ஒரு டிரைவர் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் மோட்டார் சட்டத்தை சரியா கடைபிடிச்சிருக்காரு. கடைபிடித்த ஒரு நபருக்கு அடி உத கிடைச்சிருக்கு. இது ஏன் அப்படிங்கும் போது அந்த நபருக்கு, அதாவது காவலர்களுக்கு உறுதுணையாக பிரஸ் வந்து நிக்குது. அப்ப சரியா சட்டத்தை கடைபிடிச்ச டிரைவருக்கு கண்டிப்பா இந்த தண்டனை தேவைதானா? அப்ப சட்டத்தை கடைபிடிக்க கூடாது அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? இப்ப இந்த காவலரும் அந்த பிரஸும் சொல்ற பதிவு இப்படித்தான் இருக்கு. சட்டத்தை கடைபிடிக்காத வண்டியை எதுவுமே சொல்லல. கடைசியா அந்த வண்டி தான் ரிவர்ஸ் போகுது, அதுக்கப்புறம் தான் அந்த லாரி போகுது. அந்த வீடியோவுல பதிவா இருக்கு. அப்ப பின்னாடி போக முடியாது, சரியா அந்த வண்டி வந்துட்டு இருக்கு, அதுக்கு பின்னாடியும் வாகனங்கள் நிக்குது. அப்ப இது தெரிஞ்சு ஒரு டிரைவர் மேல ஒரு காவலரை அடிக்கிறாரு. இத வந்து என்ன போட்டிருக்காங்க பதிவு? காவலரை தாக்க முயன்ற டிரைவர். அப்ப சட்டத்தை கடைபிடிச்சு நடந்தா டிரைவர் தாக்கப்படுவாரு. இதை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. இதுக்கு உறுதுணையாக பாலிமர் நியூஸும் தினத்தந்தி பேப்பரும் நிக்குது. இதை எந்த மாதிரி எடுத்துக்கிறது? அப்ப சட்டத்தை கடைபிடிக்கிற டிரைவர்களினுடைய நிலைமை இதுதானா? அப்ப எதுக்கு சட்டத்தை கடைபிடிக்காம இருக்கிற டிரைவர்களுக்கு பாராட்டா? சட்டத்தை கடைபிடிச்சா அடி ஒழுகுமா? புரியல. இந்திய நாட்டில் இருக்க இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை ஃபாலோ பண்ணி இருக்கிற டிரைவர்களுக்கு இந்த நிலைமை. இது எதை நோக்கி போகுது? நீங்களே வந்து ஒரு பதிவு சொல்லுங்க நண்பர்களே.